அனைவருக்கும் வணக்கம். பாரதிய நியாய சம்ஹிதா 2023 பற்றி பார்க்கலாம். பாரதிய நியாய சம்ஹிதாவில் பார்க்கும்பொழுது முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா குற்றம், தண்டனை, நீதிமன்றம், குற்றவாளி. பாரதிய நியாய சம்ஹிதாவில் மொத்தம் 358 பிரிவுகள் இருக்குது. அந்த 358 பிரிவுகளும் நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை நான் பிரித்து வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா 358 100 பிரித்து 300ஆகவும் 58 பிரித்து தனியாகவும் பிரிச்சிருக்கேன். இந்த 100 10 செக்ஷனாக நம்ம பிரித்து படிக்கலாம். இது எளிமையான ஒரு வழியாகும். இப்போ தேர்வுக்கு படிக்கும்பொழுது இப்படி 10 செக்ஷனாக பிரித்து படிக்கும்பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும். இந்த 358ல் இந்த 100 பாருங்கள், 100 10 பிரித்து நான் கொண்டு வந்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி படிக்கலாம். பாரதிய நியாய சம்ஹிதாவில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அத்தியாயங்கள் 1லிருந்து 15 வரைக்கும் நான் இப்போ பிரிச்சிருக்கேன். மீதி நம்ம திருப்பி இது முடித்த உடனே பார்க்கலாம். அத்தியாயங்கள் 1லிருந்து 15 வரைக்கும் உள்ளதில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அத்தியாயம் 1ல் 1லிருந்து 3 வரை இருக்கக்கூடிய பிரிவுகள், அத்தியாயம் 2லிருந்து 4லிருந்து 13 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 3ல் 14லிருந்து 44 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 4ல் 45லிருந்து 62 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 5ல் 63 முதல் 99 வரை உள்ள பிரிவுகள். இது நம்ம ஏற்கனவே 100 படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போது 1லேருந்து 5 வரைக்கும் 99 செக்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 100 செக்ஷன்ஸ் இதில் கவர் அப் ஆகுது, அதாவது ஒரு செக்ஷனை தவிர்த்து. ஸோ அப்போ நம்ம எப்படி படிச்சுக்கலாம், 1லேருந்து 5 அத்தியாயங்கள் வர 1லேருந்து 99 செக்ஷன்ஸ் கவர் அப் ஆகிடுது. அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 100லேருந்து 144 வரை இருக்கக்கூடிய பிரிவுகள். அடுத்து அத்தியாயம் 7ல் 147லேருந்து 158 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 8ல் 159லேருந்து 168 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 9ல் 169லேருந்து 177 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 10ல் 178லேருந்து 188 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 11ல் 189 முதல் 197 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 12ல் 198லேருந்து 205 வரை உள்ள பிரிவுகள். இப்போது 6வது அத்தியாயத்திலேருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும் 197 வந்துடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 3 செக்ஷன் போனால் 200 செக்ஷன்ஸ் வந்துடும். அதாவது இதில் ஒரு 100 செக்ஷன் கவர் ஆகிடும். அடுத்த 100 இதில் கவர் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதே மாதிரி அத்தியாயம் 12லேருந்து 205ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 201லேருந்து நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஸோ இப்போ அத்தியாயம் 12ல் 198 முதல் 205 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 13 206 முதல் 226 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 14 227 முதல் 269 வரை உள்ள பிரிவுகள், அத்தியாயம் 15 270லிருந்து 297 வரை உள்ள பிரிவுகள். ஆல்மோஸ்ட் 297லேருந்து +3 போட்டால் 300 வந்துடும். ஸோ அப்போது 300 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிவுகளை நம்ம இதில் பிரிச்சுக்கலாம், எக்ஸப்ட் 2-3 செக்ஷனை தவிர்த்து. அத்தியாயங்களில் 16வது அத்தியாயம் பிரிவு 298 முதல் 302 வரை இருக்குது. அத்தியாயங்களில் 17வது அத்தியாயம் பிரிவுகள் 303லிருந்து 334 வரை இருக்குது. அத்தியாயம் 18 335லிருந்து 350 வரை இருக்குது. அடுத்து அத்தியாயம் 19 351 முதல் 357 வரை இருக்குது. அத்தியாயம் 20 358வது பிரிவு. இதோட அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயங்களை மற்ற காணொளியில் பார்க்கலாம்.